செக்யூரிட்டி. செக்யூரிட்டினா என்ன? செக்யூரிட்டினா நம்மளோட சேஃப்டி. இப்போ சேஃப்டின்னு வரும்போது இப்போ நம்ம அது இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், இல்லை ரீஜனலாக இருக்கலாம், நேஷனல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கலாம். எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நாம் தைரியமாக வெளியே நடமாடுறோன்னாக்கா அதுக்கு காரணமே நமக்கு ஒரு சேஃப்டி இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, ஒரு நம்பிக்கை தைரியத்தில் தான் போகிறோம். அப்படின்னா நம்மளால் போகவே முடியாது. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டை சேஃபாக வச்சுக்கிறதுக்கோ இல்லை நம்ம நாட்டை சேஃபாக வச்சுக்கிறதுக்கோ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலெக்ஷன் டைம் நீங்கள் பார்க்கலாம். எல்லா லீடர்ஸும் பார்த்திங்கனாக்கா பிரச்சாரத்துக்கு வெளியே வருவாங்க. சுற்றி பார்த்திங்கனாக்கா கன்னை வச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்க அவங்களோட செக்யூரிட்டிஸ் எல்லாமே. ஸோ இதில் இந்த மாதிரி எல்லாமே சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற பார்டரில் பார்த்திங்கனாக்கா செக்யூரிட்டிஸ், அதாவது நம்மளோட ஆர்மி இப்போ சோல்ஜர்ஸ் எல்லாமே செக்யூரிட்டிக்காக நின்றுட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு நம்மளோட பேசிக் சென்ஸ், அதாவது செக்யூரிட்டிங்கிறது ஃப்ரீடம். இது ஒரு டேஞ்சரஸான விஷயத்துலேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மூணாவது பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இப்போ இது ரெண்டுமே ஒட்டுக்கா கம்பைன் பண்ணும்போது இங்கே இண்டிவிஜுவல் ஆகட்டும், இன்ஸ்டியூஷன் ஆகட்டும், ரீஜன் ஆகட்டும், நேஷனல் ஆகட்டும், இந்த உலகமே ஆகட்டும், என்னன்னாக்கா எந்த ஒரு த்ரெட்டும் யாருக்கும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இந்த கண்டிஷனில் டொமஸ்டிக்கலாக பார்த்திங்கனாக்கா இந்த நாடுகள் எல்லாமே டெமோக்ரஸி முறையில் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களோட ஹியூமன் ரைட்ஸை மதிக்கணும். அதே ஆட்டம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா, ஏதாவது ஆபத்து வந்துச்சுனாக்கா அந்த நாட்டை தன்னோட இதை காப்பாற்றிக்கிறது, எக்கனாமிக்கல், சொசைட்டி, அப்புறம் பொலிட்டிக்கல், இதெல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்காக செக்யூரிட்டி மெஷர்ஸும் இருக்கணும். ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கலந்தது தான் இந்த பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். 27.1.2 ட்ரெடிஷன் அண்ட் நியூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இந்த பீஸ் அண்ட் செக்யூரிட்டியில் இருக்கிற ட்ரெடிஷ்னலான விஷயங்கள் என்ன, இப்போ இருக்க புது விஷயங்கள் என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பீஸ் அண்ட் செக்யூரிட்டி பற்றி பேசும்போது நாம் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் நோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழையதாக என்ன நடந்துச்சு, அதாவது டேஞ்சர் வந்துச்சுனாக்கா மிலிட்ரி இல்லாட்டி ஏதாவது போர், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பேசுவோம். அதோட ஒரு நாடு இன்னொரு நாட்டை த்ரெட்டன் பண்ணுது, பயப்படுத்தணுனாக்கா நம்ம அந்த நாட்டுக்கு எதுக்குள்ள மிலிட்ரி ஆக்ஷன் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போன வருஷம் பார்த்துருப்பீங்க. நம்ம பக்கத்து நாடுக்காரங்க பண்ணதில் நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் அவங்களுக்கு ஒரு ஆட்டம் காட்டிட்டோம். ஸோ இதெல்லாமே நம்ம சேஃப்டிக்காக பண்ணுற ஒரு விஷயங்கள். ஸோ நம்ம டெரிட்டரின்னு என்னென்னா நம்ம எல்லைக்குள்ளே யாரும் வரக்கூடாது, இதுதான் விஷயம். அந்தந்த எல்லைக்குள்ளே அவங்களும் இருக்கணும், இதுதான் விஷயம். ஸோ இங்கே